தனது 72வது பிறந்த நாளையொட்டி அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. நினைவிடங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாள் வாழ்த்து. நல்ல உடல் நலத்துடன் நீண்ட ஆயுளுடன் வாழ வாழ்த்துகிறேன் என எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடக்கம். சென்னை லேடி வெலிங்டன் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த பள்ளி குழந்தைகள் ஹாப்பி பர்த்டே அப்பா என பாடி வாழ்த்து தெரிவித்த வீடியோ இணையத்தில் வைரல். தெலங்கானா மாநிலத்தில் நிகழ்ந்த சுரங்க விபத்தில் சிக்கிய 8 பேரும் உயிரிழப்பு. ஒரு வாரமாக மீட்பு பணி நடைபெற்று வந்த நிலையில் 8 தொழிலாளர்களும் உயிரிழந்ததாக அறிவிப்பு. பாலியல் வழக்கில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜரான சீமான். நடிகை புகார் தொடர்பாக சீமானிடம் 75 நிமிடங்கள் போலீசார் விசாரணை. பெரியாருக்கு எதிராக நான் பேசியதால் என்னை கைது செய்ய அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. மக்கள் பிரச்சினைகளுக்காக குரல் கொடுத்து வரும் என்னை கேவலப்படுத்துவதா என்றும் சீமான் ஆதங்கம். தனக்கு எதிரான பாலியல் வழக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளதாக சீமான் வேதனை. தன்னை அவமானப்படுத்தவே திட்டமிட்டு பாலியல் புகாரில் விசாரணை நடத்துவதாக குற்றச்சாட்டு. என்னை சொல்லும்போது சிரிக்குது முகம், நாங்க என் ஆதங்கத்தை சொல்லும்போது அப்படி சுளிக்குது. என்னையா உனக்கு வந்துருச்சு? இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இதை பத்தி பேச தகுதியோட இருக்குன்னு சொல்றா, ஒருத்தன் சொல்றா பாப்போம். ஒரு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்பா ஸ்டாலினுக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பரபரப்புக்கு மத்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அப்பா என குறிப்பிட்டு கலகலப்பாக பேசிய சீமான். பாலியல் வன்கொடுமைக்கு குழந்தையும் ஒரு காரணம்தான் என தெரிவித்த மயிலாடுதுறை ஆட்சியருக்கு அண்ணாமலை கண்டனம். பாதிக்கப்பட்டவர்களின் தனிப்பட்ட விவரங்களை வெளியிட்டதன் தொடர்ச்சியே ஆட்சியரின் இந்த முட்டாள்தனமான பேச்சுக்கு காரணம் எனவும் சாடல். குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய ஆட்சியர் மகாபாரதி பணியிட மாற்றம். மயிலாடுதுறை மாவட்ட புதிய ஆட்சியராக ஸ்ரீகாந்த் IAS நியமித்து தலைமைச் செயலாளர் உத்தரவு. புல்லட் ஓட்டியதாக கோரி பட்டியலின மாணவர் தாக்கப்பட்டதை கண்டித்து விசிக நடத்திய புல்லட் பேரணி. போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக விசிகவினர் 170 பேர் மீது மதுரை தல்லாக்குளம் காவல்துறை வழக்கு பதிவு. நாகை, திருவாரூர் உட்பட 5 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யும். நெல்லை, தூத்துக்குடி உட்பட 18 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தென்காசி மாவட்டத்தில் தொடர் மழையால் குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் அருவிகளில் குளிக்க தடை.
சென்னையில் வர்த்தக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை ₹5.50 உயர்ந்து ₹1965 விற்பனை. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் ₹818 விற்பனையாகிறது. உத்தரகாண்ட் மாநிலம் ஜோஷிமத் அருகே கர்ணப்பிரயாக் நகரில் கடும் நிலச்சரிவு. பத்ரிநாத் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 300 வாகனங்கள் சிக்கி தவிப்பு. அமெரிக்காவிற்கு உக்ரைன் நன்றியுடன் இல்லை என ஜெலன்ஸ்கியிடம் முகத்திற்கு நேராக அதிபர் டிரம்ப் குற்றச்சாட்டு. இனியும் பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்க முடியாது என டிரம்ப் கூறியதால் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேறினார் ஜெலன்ஸ்கி. தொலைக்காட்சி நேர்காணலில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உடனான கருத்து மோதல். தன்னுடைய செயல் மோசமானதாக இல்லை என்பதால் மன்னிப்பு கேட்க அவசியமில்லை என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விளக்கம். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியில் அரையிறுதிக்கு முன்னேறுமா தென்னாப்பிரிக்கா? கராச்சியில் இன்று நடைபெறும் லீக் போட்டியில் இங்கிலாந்து அணியுடன் பல பரீட்சை.